அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் நோன்பு வைத்திருக்கின்றோம். இந்த நோன்பிலே சகர் உணவு சாப்பிடுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை, சுன்னத் என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலான இஸ்லாமியர்கள், அதோலின் குறிப்பாக வியாபார பெருமக்கள், இரவு நேரங்களிலே தாமதமாக வீட்டிற்கு வந்து இரவு படுக்கும் பொழுது சகர் உணவை சாப்பிட்டு விட்டு படுத்து விடுகிறார்கள். இதனால் நோன்பு கூடாது என்று சொல்ல முடியாது. ஆனால் தூங்கி எழுந்து சகர் நேரத்தில் விழித்து அந்த நேரத்தில் சாப்பிடுவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய அழகான ஒரு வழிமுறை என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற சமுதாயத்தவர்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினார். முந்திய சமுதாயத்தவர்களுடைய நோன்புக்கும் நம்முடைய நோன்புக்கும் மத்தியிலே வித்தியாசமே இந்த சகர் உணவு சாப்பிடுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயி, முஸ்லிம், அபூ தாவூத் போன்ற நூல்களிலே சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நசாயில வரக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். 2166வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஃபضல மா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாபி அக்லத்து சுஹூர். நம்முடைய நோன்புக்கும் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற வேதம் கொடுக்கப்பட்டோரின் நோன்புக்கும் இடையில் வித்தியாசமாகிறது. அக்லத்து சுஹூர், சகர் உணவை சாப்பிடுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம சகர் சாப்பிட்டு நோன்பு வைக்கிறோம், அவங்க சகர் சாப்பிடாமலேயே நோன்பு வைப்பாங்க. எந்த விதத்திலும் மாற்று சமுதாயத்திற்கு நாம் ஒத்து போகவே கூடாது. சகர் சாப்பிடாம நானோ நீங்களோ நோன்பு வச்சாலும் நோன்பு கூடும். ஆனால் அது முந்திய சமுதாயத்தவர்களின் நோன்புக்கு ஈடாக, அதற்கு சரிசமமானதாக அது மாறிவிடும். அந்த விஷயத்தில் கூட நாம் அவர்களுக்கு ஒத்து போகுவது கூடாது. எனவே சகர் நேரத்தில் விழித்து ஒரு பேரித்தம்பளமாவது, ஒரு மடக்கு தண்ணீராவது, ஒரு மடக்கு பாலாவது நாம் அருந்துவிட்டுதான் சகர் வைக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். சகர் சாப்பாட்டை பற்றி ரசூலுல்லாஹ் கூறும் பொழுது அது பரக்கத்தான உணவு என்று சொன்னார்கள். பரக்கத்தான உணவு அப்படின்னா பரக்கத்தா சாப்பிடுவது அல்ல. நம்ம வயிற்றுக்கு சாப்பிடலாம், தப்பே கிடையாது. எனக்கு 10 இட்லி சாப்பிட்டா தான் வயிறு நிறைய இருந்தா 10 இட்லி நான் சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனா வயிறு போதுங்கும், நப்சு தாங்கும், அப்பதான் நாம சாப்பிடுவது கூட. அதான் இஸ்ராஃப், வயிறு நிரம்பி விட்டது. ஆனா நப்சு கேட்க மாட்டேங்குது, இன்னும் ஒரு 10 இட்லி உள்ள தள்ளலாமே, மதியம் பசிச்சுனா என்ன செய்ய முடியும் என்று நப்சுக்கு கட்டுப்படாமல் மேலும் மேலும் நாம் அமுக்குவது கூட. பரக்கத் அப்படின்னாலே அரபில் என்ன விளக்கு அப்படின்னா, கில்லத்து செய்யி கசரத்துல் மன்ஃபா, பொருள் குறைவாக இருக்கும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கும். சகர் நேர உணவு பரக்கத்தான உணவுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால அந்த நேரத்தில் விழித்து இந்த ஹதீஸின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து ஒரு பேரித்தம்பழம் அல்லது ஒரு மடக்கு தண்ணீர், ஒரு மடக்கு பால் நாம் அருந்தினாலும்
அந்த கில்லத்து ஷை குறைவான அந்த உணவு கசரத்துல் மன்ஃபா, இஃப்தாருடைய நேரம் வரையிலும் நமக்கு பசி ஏற்காமல் தாகம் ஏற்படாமல் அந்த உணவு நம்மை பாதுகாக்கும். அந்த உணவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெம்பை தருவான். எப்போ? சகர் நேரத்தில் நாம சாப்பிடணும். ராத்திரி 12 மணிக்கே நாம நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு அதே நம்ம சகரா வச்சோன்னா மதியம் 12 மணிக்கு பசி வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம சகர் சாப்பிடல, ராத்திரியும் சாப்பிட்டு நம்ம படுத்துட்டோம். அப்ப சகர் உணவு என்பது பரக்கத்தான ஒரு உணவு. இதை நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 1923வது செய்தியாகவும் இப்னு மாஜா, நசாயி, திர்மிதி போன்ற நூல்களிலேயும் இந்த செய்தி சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு, நீங்கள் சகர் உணவை சாப்பிடுங்கள். சகர் உணவுனா தெரியுதா? இரவினுடைய 3வது பகுதியிலே, அதான் சகர் நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் சகர் உணவை சாப்பிடுங்கள். ஃபஇன்ன ஃபிஸ் சுஹூரி பரக்கா, சகர் உணவிலே பரக்கத்து இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். இன்னொரு செய்தியை பாருங்க, மிக்தாத் இப்னு மஅதி கர்ப ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற நூல்ல 17192வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலைக்கும் பிகதாயிஸ் சுஹூர், சகர் உணவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சகர் நேரத்தில் விழித்து நீங்கள் உணவை சாப்பிடுங்கள். இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல சமையலே இல்லை சகர் நேரத்தில். ஏன்னா ஆங்காங்கே சகர் உணவு அப்படிங்கிற பேர்ல பள்ளிவாசல்கள் தோறும் சாப்பாடு போட ஆரம்பிச்சாச்சு. சகர் நேரத்தில் வீட்டில் நம்ம சமைச்சாதான் பெண்கள் ஒரு 2 மணி 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க, சமைப்பாங்க, ஒது செய்வாங்க, தொழுகுவாங்க, திக்ரு செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, அப்புறமா அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. இந்த பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு அடியோடு நிறுத்தப்பட்டு விட்டது. இப்ப ஆண்களும் பெண்களும் ராத்திரி 3 மணிக்கு எழுந்து பைக்கில் உட்கார்ந்து எங்கடா சாப்பாடு போடுறாங்க பெரும்பாலான ஊர்கள்ல. அதுக்காண்டி எல்லா பெண்களையும் நாம சொல்ல வரல. பெரும்பாலான ஊர்கள்ல நம்ம பார்த்தோம்னா பள்ளிவாசல் தோறும் சகர் நேரத்துல என்னமோ கல்யாண வீடு மாறி இருக்கிறது. அங்க போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றது, ஃபஜ்ரு கூட தொழுகிறது இல்லை பெரும்பாலான இஸ்லாமிய தம்பதிகள். அப்ப வீடுகளிலே நாம் சமைக்க வேண்டும். சமைத்தால்தான் கணவனை தட்டி எழுப்பி பிள்ளைகளை எழுப்பி ஒளி செய்யுங்கள், தொழுகுவோம், துவா செய்வோம், திக்ர்கள் செய்வோம், பாவ மன்னிப்புகள் தேடுவோம், இதுல நாம் ஈடுபட முடியும். நீங்க எங்கடா சகர் சாப்பாடு போடுறாங்க, நெய்சோறு போடுறாங்க, பிரியாணி போடுறாங்க, நம்ம தேடி அலைஞ்சு அதுலயே அந்த பொன்னான நேரங்கள் வீணாகக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்னைக்கு பெரும்பாலும் உருவாகி வருகிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அலைக்கும் பிகதாயிஸ் சுஹூர், சகர் உணவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு ஹுவல் கதாவுல் முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட உணவாக இருக்கும். அப்ப பரக்கத்தான அந்த நேரத்தில் நாம் சாப்பிடக்கூடிய உணவு அது ஒரு பரக்கத்தான உணவு. சகர் நேரத்தில் அந்த நேரத்தின் அருமையை நாம் அறியாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் பக்கம் அல்லாஹ் தனி கவனம் செலுத்துகின்றார். பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா? அவர் பாவ மன்னிப்பு தேடட்டும், அவர் பாவங்களை நான் மன்னிக்கின்றேன். ஏதாவது அவர் தேவையை கேட்கிறாரா? கேட்கட்டும், அவருடைய தேவையை நான் பூர்த்தியாக்கி வைக்கிறேன். என்னை அழைப்பவர் உண்டா? அழைக்கட்டும், அவர் அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். இந்த 3 பொன்னான அந்த வாய்ப்புகளை நாம் நழுவ விட்டு பைக் எடுத்து நம்ம ஊரு சுத்தணும் அப்படின்டா எல்லாவற்றையும் இழந்து ஒரு இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை மனதில் ஆழமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ்
சகர் நேரத்தினுடைய சிறப்புகளை பற்றி அடுத்த தொடரிலே நான் பார்ப்போம். சகர் உணவு சாப்பிட வேண்டும், வயிற்றுக்கு சாப்பிடலாம், தப்பே கிடையாது. வயிறு நிரம்பிய பின்னால நப்சு கேட்குதுங்கிறக்காண்டி நம்ம மேலும் மேலும் போட்டு அமுக்கணும் அப்படின்ட்டா அது நமக்கு உடம்புல தெம்ப தராது. சுபு தொழுகை கூட நம்மளால முடியாது, தூங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் சகர நேரத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.